அவரை தவம் ஏற்ற வச்சு அவருக்குள்ளே இருந்து இது காரியப்பட்டு தத்துவங்களை எல்லாம் ஒழித்து அவரை ஒளிமயமாக ஆக்கி நீ சொல்லு உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் என்ன கொடுத்துட்டு போயிருக்கு, 6ஆம் திருமுறையையும் கொடுத்து இனி இந்த வழியில தான் உலகங்கள்லாம் வரணும், மற்றதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சுன்ற தகவலை எல்லாம் நமக்கு கொடுத்து இன்னைக்கு வள்ளலார் வரலன்னா நமக்கு இந்த ரகசியமும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி இருந்தாலும் அந்த இறைவன் நம்மளுக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம உயிரணும்னா அவரு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவருடைய அருளை பெறணும்னா ஜீவகாருண்யத்துல தான் நான் வந்து உதவி செய்ய முடியும், உனக்கு ஜீவகாருண்யம் இல்லைன்னா நான் வர முடியாது பகடின்றார். நீ உன் வளத்துல வாழ்ந்துக்கு என்ன வேணுமாலும் அனுபவிச்சுக்கு, சாவு வந்தா செத்துக்கு, பிறப்பு கொடுப்பான் ஒருத்தாங்க பிரம்மா அவனை படைப்பா, நீ படைச்சவன் நீ வாழ்ந்துக்கு, ஆனா என் உலகத்துக்கு நீ ஐ டோன்ட் யூ கடவுளை ரிஜெக்ட். இப்போ எத்தனை தடவைனாலும் போ, அதை நான் வந்து உன்னை வந்து ஆவியா வச்சிருக்கலாமா, இவருக்கெல்லாம் வேலை கொடுத்து வச்சிருக்காரு, யாரும் செத்தானா விடாது அவனுக்கு இருக்கிறான். எத்தனை கோடி பிறவி எடுத்தும் பிரம்மன் இன்னும் சலிக்கவில்லை, சலிப்பு அடைய போறது இல்லை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்மளும் பிறவாம இருக்க போறது இல்லை. செத்தா பிறப்பு செத்தா பிறப்பு இப்படியெல்லாம் ஏற்கனவே வந்துகிட்டு இருந்தோம், இப்பயும் வந்து கொண்டு இருக்கோம். இப்போ இதுல இருந்து ஒரே வழி என்ன, இப்போ இறைவன் என்ன விரும்புகிறானோ அதை நம்ம, அதனால தான் நான் சற்று முன்பு அதை வேண்டுறது எல்லா உலகத்துக்கான கருணை ததும்பி பொது நோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணீர். பெருமான் கருணை, கடவுள் கலந்துட்டாக்கா அப்ப என்ன கருணை இருக்கும், பொது கருணை தானே. பொது கருணை இருந்தால் தான் இந்த இது வந்து கிடைக்கும். அப்ப உயிர்களுக்கு நம்ம கட்டாயம் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும். உன்னை தெரியாம இருக்காங்க, புரியாம இருக்காம, உன்னை பத்தி படிக்காம இருக்காங்க, தமிழ் தெரியாம இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம இறக்கப்பட இவர் என்ன செய்யறாரு, நம்ம இறக்கப்படுற. ஓ நீ என்ன மாதிரி உயிர்கள் மேலாம் என் பிள்ளைங்க மேலாம் உனக்கு இவ்வளவு கருணையா அப்படின்னு நம்மள இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நமக்கு இது என்ன செய்யுது, நிறைவேற்றி கொடுக்குது, அது பக்கம் இழுத்துக்குது. கருணை இருக்கிறது. அதுதான் பெருமாள் சொல்றாரு, கருணை இல்லாமல் நீ என்ன பண்ணினாலும் நீ இந்த பக்கம் வரவே முடியும். வேற என்ன ரூட்ல போனாலும் நீ வந்து இதுக்கு கீழே தான் இருப்பிய ஒழிய, ஆனா அந்த பராபரையை கடந்து போக. ஏன்னா சித்த மார்க்கம் வந்து கருணை நெறியின் அடிப்படையில போனதல்ல, அதெல்லாம் முழுக்க முழுக்க வாசிப்பயிற்சி. ஸோ சொந்தமா வாசிப்பயிற்சி செஞ்சு கடலை எழுப்பி போகின்ற மார்க்கம் வந்து பராபரையோட நின்றுக்கும். அதுக்கு மேல அது இந்த ஒளி வந்து உருக்கும் போது அது வந்து தனிக்கரை காண்பது உள்ளதோன்னு அழகா சொல்றாரு. அது வந்து தனிக்கரை. அப்ப ஏற்கனவே இன்னொரு கரை ஒண்ணு இருக்கு, இது வந்து தனிக்கரையாக. அடுத்த பாடல் படிக்கல. நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனோ, ஞானவெளி நடு இன்பம் நடம் தரிசிப்பேனோ, போதாந்த திருவடி என் சென்னி பொருந்திடுமோ, புதுமையர சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ, வேதாந்த சித்தாந்த சமரசமும் வருமோ, வெறுவெளியில் சுத்த சிவ வெளிமயந்தான் உருமோ, பாதாந்த வரை நீரு மணக்கமன்றேலாடும், பரம திரு
உள்ளம் எதுவோ பரமம் அறிந்திலனே. வீதி என்பது பாதை. இப்போ ஒன்னொன்னு கடந்து கடந்து போக எல்லாமே வெளி உலகம் தானே. இப்போ வெளி உலகம் கடந்த பிற்பாடு என்ன உலகம் வந்தது? நெக்ஸ்ட் நாத உலகம், சவுண்ட் உலகம்னு சொல்றோம். அப்படின்னா அங்கே ஒளி இல்லைன்னு பொருள் இல்லை, அங்கேயே முதல்ல ஒளி உலகம், அதை கடக்கும் போது நாத உலகம் கடந்து போகும். ஆக நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனும், அந்த நாதத்தையும் நான் கடந்து போவேனும். ஞானவெளி நடு இன்பம் நடந்தரிசிப்பேனும். கடந்து போக போக என்ன வெளி வருது? ஞானவெளி. ஞானவெளின்னா அந்த வெளிக்கு என்ன இருக்குது? எல்லாமே, எல்லா ஞானமும் இருக்கு. அப்ப ஞானம் ஏட்ல இருக்குதா? ஞானம் இங்க இருக்குதா? இல்ல ஞானம் நமக்குள்ள இருக்குதா? ஸ்பேஸ்ல இருக்குது. ஸ்பேஸ்ல உள்ள ஞானம் தான் உலகத்துக்கு வந்து கொடுக்க. இன்னைக்கு விஞ்ஞானி ஒண்ணு கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அவனா கண்டுபிடிக்கிறான். அந்த ஞானம் எங்க உள்ளது? ஸ்பேஸ் கொடுக்குது அவனுக்கு. அவன் ஆய்வு பண்ண ஸ்பேஸ் கொடுக்குது. இன்னைக்கு ஒரு 2 பேர்த்துக்கு எந்த பதக்கம் கொடுக்குறாங்க? இல்லையா? புத்தகம் இல்ல, நோபல் பிரைஸ். எதுக்கு கொடுக்குறாங்க? அவர் 2 பேரும் கண்டுபிடிச்சாங்க. என்ன? தெய்வத்துகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தெய்வத்துகள் இந்த பருப்பொருள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு துகள் இருக்குது. அந்த துகள்னாலதான் இந்த பொருள் எல்லாம் வந்து கட்டி பொருளாக இந்த உலகம் எல்லாம் தோன்றுறது இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல எலக்ட்ரான் புரோட்டான் கண்டுபிடிச்ச மாதிரி அதையும் கடந்து ஒரு தெய்வ துகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப சயின்ஸ் எவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்குது பாருங்க. தெய்வத்துகள் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்ப தெய்வத்துகள் உள்ளுக்கு இன்னும் பூந்து போனாக்க இன்னும் என்னென்ன துகள் இருக்குன்னு தெரியுமா? வள்ளல் பெருமான் சொல்லுவார், அதுக்குள்ள இன்னும் எத்தனை இது படி கடந்து போகணும் கடவுளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அருட்பெருஞ்சோதியை கண்டுபிடிக்கிறது. இந்த தெய்வத்துகள் கண்டுபிடிச்சனே விஞ்ஞானிகள்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஆல்மோஸ்ட் we have found God அப்படின்னு. சரிங்களா? ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஆர்டர்ல இது வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு அளவுக்கு கடவுளை கண்டுபிடிப்போம், கடவுளை பிடிச்சிருவோம் நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல. அதையும் சொல்றாங்க. ஏன்னா இந்த பொருள் எல்லாம் எது ஒட்ட வைக்கும்? இந்த துகள் தெரிஞ்சு போச்சு. இந்த துகள் எல்லாம் கம்போஸ் பண்ணி ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம உடம்பு இருக்கு, இந்த நம்ம இவ்வளோ பெரிய உடம்பை தூக்கி உயரமா நின்றுகிட்டு இருக்குமே, என்ன பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு இருக்குது? இப்போ சொன்னா செல்ஸ்ல ஒவ்வொரு ஒளி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ எல்லாம் மொத்தத்துக்கு இன்னொன்று வேற ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? உயிர் இருக்கு. உயிர் போடனே இது என்ன ஆயிடுது? விழுந்து கொலப்ஸ் ஆயிடும். அதுபோல இந்த தூண் இப்படி நிக்குதுன்னா இதெல்லாம் செல்ஸ் தான். அப்ப இதெல்லாம் என்ன கூட்டி அதை ஒரு இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பொருள் இருக்கணும். அந்த பொருள் என்ன? அதை நாங்கள் கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சி உங்களுக்கெல்லாம் சொல்றோன்றது விஞ்ஞானிகளோட நிலைகள். அதுக்கு முன்னோடியா கிடைச்சதான் இந்த துகள். எல்லா உலகங்களும் இந்த துகள் வந்து அப்படியே பரவி போய்கொண்டே இருக்குது என்றது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சு நினைச்சாங்க யூனிவர்சல் ஒண்ணு கிடையாது, யூனிவர்சல் மல்டி என்ற கான்செப்ட் போட்டாங்க. நம்ம சித்தர்கள் இதை 5000 ஆண்டுகளுக்கு சொன்னாங்க. அண்டங்கள் கோடா கோடியில அந்த கான்செப்ட் இப்போ வந்து அந்த அறிவை கொடுக்குது. அந்த பிரபஞ்சம் வந்து அறிவை கொடுக்குது அவங்க. அப்ப அறிவாளிகளுக்கு மூலியமாவும் ஒரு உண்மை ஒரு பக்கம் வெளிச்சு வருது. இது வந்து சித்தர்களோட காலத்துல ஒரு விஞ்ஞானி கூட கொடுக்கல. சித்தர்கள் யாருக்குமே இதை காட்டவே இல்லை. வள்ளல் பெருமான் காலத்துக்கு ஒருபாடுதான் எல்லாம் ஒன்னொன்னா அந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதாவது நுண்பொருளை எல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய அறிவுக்கு வந்து காட்டி கொடுத்தாரு. ஏன்னா இது வந்து நீ உலகம் அவர் மூலியமா தான் இந்த உலகம் வந்து இயங்க போகுது இல்லையா? அவர் தான் இந்த ஞானத்தை வந்து வளர்க்கணும். அப்ப எப்படி வளர்க்கணும்? நம்மள மாதிரி ஆளுக்கு இப்படி கொடுத்துட்டாரு பாடலா, நீங்க படிச்சு விளக்கி தெரிஞ்சுக்கிங்கன்னு. விஞ்ஞானிகள் வந்து இதை படிச்சுட்டு இருப்பாங்களா? அவன் வேற என்ன இதை படிக்க மாட்டான். அப்ப அவனுக்கு என்ன கொடுக்கணும்? அறிவு. அறிவு மூலமாக அங்கே கொடுத்து அவர்களுக்கு தெளிவுபடுத்திக்கொண்டு ஆக நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனோ ஞானவெளி நடு இன்பம் நடந்தரிசிப்பேன். பல வெளிகளுக்கு நடுவுல என்ன இருக்குது? ஞான வெளி இருக்குது. எல்லா வெளிகளுக்குள்ளேயும் நடுவுல வந்து ஒரு ஞான வெளி இருக்கு. அதனாலதான் இந்த வெளிகள்லாம் தனித்து இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன. நடந்தரிசிப்பேனும் நடம் தரிசிப்பேனும். நடம் என்பது இங்கே மைக்ரோ இயக்கம், தரிசிப்பது என்பது அதை பார்ப்பது. அப்புறம் என்ன மாதிரி பவர் இருந்தா நீங்க அதை பார்க்க முடியும்.
அது எவ்வளவு நுண்ணியது, எவ்வளவு சின்னது. அது தரிசிப்பது என்பது சாதாரண சி. அப்ப எவ்வளவு கண்ணுக்கு நம்ம வந்து கண்ணு ஒரு சிறு அளவுக்குள்ளதான் பார்க்கும்போது இருக்க சின்னதா போக போக அந்த கண்ணுக்கு பவர் இருக்காது. அப்ப ஒரு அணுல கோடி கணக்காக உடைக்கும் பொழுது நுண்ணியதா கோடியில ஒரு பாகத்தை எடுத்து பார்க்கும்போது அது எவ்வளவு சின்னதா போச்சு. அணுவே சின்னது, அதை கோடி கணக்குல பிரிச்சோம்னாக்கா அது இன்னும் எவ்வளவு சின்னது. அந்த நடம் நான் தரிசிப்பேனோன்னு கேட்குது. அப்ப இருக்குன்னு அர்த்தம் தானே. அந்த நடம் தானே இப்ப ஒரு நடம் நம்மள எங்காட்டி இந்த நடமே நமக்கு தெரியுது. ஆனா அது வந்து ஸ்டெட்டோஸ்கோப் வச்சுட்டா மட்டும் சத்தம் மட்டும் செத்து போயிட்டா அந்த இது வெளியாயிடுச்சுனாக்கா அந்த டிக்கு. அப்ப அது எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது வெளியாயிட்டாலும் அந்த டிக்கு வெளியில அடிச்சிடும். உடம்பு தாங்கன்னா உள்ளுக்கு அடிச்சிருச்சு. ஒவ்வொன்றுக்கும் அது சவுண்ட் இருக்கு, சவுண்ட் இல்லாம இருக்கு. அதான் நாதம்னு சொல்றது. ஆக ஞான வெளி நட இன்பம் நடந்தரிசிப்பேனும் போதாந்த திருவடி என் சென்னி பொருந்திடுமோ. போதம் அந்தம், முடிவான போதம், முடிவான அறிவு. திருமூலர் சொல்றாரு, போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. இறைவனை வணங்கினா என்ன கொடுப்பாரு? போதம் கொடுப்பாரு. போதம்னா விஸ்டம், ஞானம். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். அறிவு கொடுக்கக்கூடிய கடவுளை நாங்கள் அறிவுல வச்சு பூஜை செய்யணும். இப்ப நம்மளாம் எங்க வச்சு பூஜை செய்யறோம்? உலகம் புறத்துல வச்சு செய்ய. ஏன்னா அறிவுல வச்சு பூஜை செய்யறது இல்லைங்களா? புறத்துல வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவு, அறிவுல வைக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கும். வள்ளல் பெருமாள் அழகா சொல்லிக்கூட, உன்னோட கருத்தில் வைத்து நீ பூஜை செய்ய, அது உன் கருத்தின் கண் வெளிப்படும். அப்ப நம்ம கருத்துல வச்சு பூஜை செய்ய நமக்கு நாலேஜ் வரும், இன்டலெக்சுவல் நாலேஜ் வரும், விளங்கி கொள்ள முடியும், ஞானத்தை விளங்கி கொள்ள முடியும். அது இன்னும் பெருக 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 அப்புறம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்குரிய அறிவு, அந்த அறிவு விகாண்டமாக போகும். ஆக போதாந்த திருவடி என் சென்னி பொருந்திடுமோ. இப்பயும் பாருங்க, அந்த அறிவு மறுபடியும் என்ன சொல்றாரு? வந்து பொருந்தணும், மர்ச் பண்ணணும். அவர் வந்து பெருமான் வந்து ஆசைப்பட்டார். அவருக்கு முதல்ல தெரியல, இந்த ஒளிந்தால கொஞ்சம் உலகமெல்லாம் இருக்கு, இதோட எத்தனை அண்டங்கள் இருக்கும் என்பதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணுமே அப்படின்னு ஆசைப்பட்டப்ப இறைவன் என்ன செய்தாராம்? அது ஒரு பாடல்ல சொல்றாரு, அண்ட பிறப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டது அறிந்து தெரிவித்தார். நான் ஆசைப்பட்டதை நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாரா இறைவன்? சும்மா இருந்தாரா? அறிவு ஆசைப்பட்டதை அறிந்து தெரித்தார், அறிவை தூண்டியேனர். இப்ப இன்னைக்கு நமக்கு மூளை எத்தனை மூளை பகுதிகள் இயங்காம இருக்கு. எவ்வளவு நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம்? எல்லா மூளையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோமா? எல்லா பகுதியும் இயங்குதான் நமக்கு இல்லையா? ஒரு 10ல் நமக்கு வந்து ஒரு 2 பார்ட் தான் இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப மிச்சம் இருக்கிற 8 பார்ட் என்ன செஞ்சுட்டு எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு. 90% கிட்ட நம்மளோட மூளை வந்து இயங்கல. ஆனா இந்த 10% மூளை இயங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். உலகத்துல எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு என்னென்னமோலாம் பண்ணிக்கிட்டு என்னென்னமோலாம் கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ விரிவாக்கம் வந்துருக்கு. அப்ப 10 இயங்குற எப்படி இருக்கும்? அந்த அளவோட அறிவு எப்படி இருக்கு? அப்ப அறிவை அது என்ன செஞ்சுதான் தூண்டுச்சு. அப்ப அதோட அறிவை அது வந்து பொருத்திருச்சுன்னா என்ன செய்யும்? எந்த அறிவு வேலை செய்யும்? எத்தனாவது அறிவு வேலை செய்யும்? நம்ம இன்னைக்கு நமக்குலாம் என்ன அறிவு வேலை செய்யும்? அறிவு தான் வேலை செய்யுது. படிச்ச அறிவு கொஞ்சம் இருந்து வேலை செய்யும். அது வந்து பொருந்துனா வேற அறிவு நமக்கு அறிவு வந்து கூட. ஏன்னா சைவ சித்தாந்தத்திலேயே திருமூலர் வந்து 10 அறிவு வந்து அந்த சிவசக்தி அறிவு, பராபரை வந்து 10 அறிவு. அப்ப வள்ளல் பெருமான் வந்து எனக்கு அறிவை தூண்டி நான் அண்டங்களை எல்லாம் கண்டேன்னு சொல்லும் போது அப்ப இவருக்கு எத்தனை அறிவு இருக்கும்? 10க்கு மேலே. என் அறிவுள் அறிவேன்றது அப்ப 12 அறிவு. ஆக போதாந்த திருவடி என் சென்னி பொருந்திடுமோ, புதுமையற சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ. புதுமை ஒரு, ஏன்னா அது வெளி புதுசு தானே, இதுவரையில வரல. அப்ப வந்து கலந்தனே என்ன செய்யும்? புதுமை உற சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ. கண்டிப்பா வந்து கலந்தால் என்ன செய்யும்? சிவஞானம் சிவபோகம் எல்லாம் நமக்கு நிறைந்திடும். வேதாந்த சித்தாந்தம் சமரசமும் வருமோ. ஏற்கனவே இருந்தது வேதாந்தம் சித்தாந்தம், அது ரெண்டும் கலந்து சமரசம்
இன்க்ளூட் பண்ணி சமரசம் வருமோ, எஸ், ஆறு அந்தமும் கலந்து வரும். சாகராந்தாதி சடாந்தமும் கலந்த சமரச சத்திய வெளியை சொல்லி 7 பாடல்ல வந்து பெருமான் சொல்றாரு. அப்ப ஆறு அந்தமும் இந்த வெளிக்குள்ள என்ன ஆயிடுச்சு, ஐக்கியமே. ஏன்னா சித்தாந்த வேதாந்தத்துக்குள்ள மற்ற 4 கலந்துருச்சு. வேதாந்தத்துல 2, இதுல 2, 4 கலந்துருச்சு. அப்ப இது 2 சேர்த்தா 6. அப்ப 6 அந்தமும் உள் அடங்கியது சமரசம். அப்ப சமரச சுத்த சன்மார்க்கம் என்று சொல்வது என்னன்னாக்க, இதுக்கு முன்பு என்னென்ன அனுபவம்லாம் இருந்துச்சோ, என்னென்ன அறிவுலாம் இருந்துச்சோ, என்னென்ன ஒளியெல்லாம் இருந்துச்சோ, என்னென்ன வெளிகள்லாம் இருந்துச்சோ, அதெல்லாம் இன் ஒன், ஆல் இன் ஒன். அப்போ ஆல் இன் ஒன்குள்ள அமையிறதுனால நம்ம வேற எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால வேதாந்த சித்தாந்த சமரசமும் வருமோ வெறு வெளியில் சுத்த சிவ வெளிமயம்தான் உருமோ. ஏற்கனவே வெளிகள் இருக்குது, வெட்ட வெளிகள் எல்லாம் எல்லாமே வெளிமயம். ஆனா இங்கே சொல்லும் போது வெறுவெளியில் சுத்த சிவ வெளிமயம்தான் உருவம். வெட்ட வெளியிலே ஒரு சுத்த வெளி, அதுதான் சுத்த சன்மார்க்கம். ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதியுள் சுத்த ஜோதி. இன்னும் இதை விட இன்னும் சுத்த ஜோதின்னு சொல்லுவார். பாதாந்த வரை நீரு. நீர் என்பதே இங்க வந்து திருநீற்றை வந்து சொல்ற. ஆனா இந்த நீர் இல்லை, அதுக்கு வந்து மணக்கின்ற ஒரு நீர்ன்னு சொல்வார். பாதாந்தம் என்பது ஆழம். ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம், இது வந்து பாதாளம். உள்ளுக்குள் போக குடைந்து போக போக உள்ளுக்கு என்ன இருக்குது, பெரு சுகவெளி இருக்கு. அதான் பாதாந்த வரை நீரு மணக்க. அங்க இருக்கிற வெளி எப்படி இருக்கும், நாருமா மணக்கும், மணக்கும், வாசம் இருக்குது. அப்ப வள்ளலார் உடம்புல வள்ளலார் வந்து எந்த ஒரு பர்ஃபியூம் இல்லாம என்ன செய்யும், வாசம் இருக்கு. கடவுள்கிட்ட வாசம் இருக்குது. மணக்க மன்றில் ஆடும் பரமர் திருவுளம் எதுவோ, இறைவனுடைய திருவுளம் எதுவோ பரமம் அறிந்து அந்த ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள முடியல. அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன சொல்றாரு என்பதை நான் அறிந்து கொள்ள முடியல. சிதம்பரத்தே ஆனந்த சித்த திரு நடந்தான் சிறிதறிந்த படி இன்னும் முழுதும் அறிவேனோ. பதம் பெறத்தே பழம் பிழிந்து பாடும் நரும் பாகும் பசு நெய்யும் கலந்தென்னை பாடி மகிழ்வேனோ. நிதம் பரவி ஆனந்த நித்திரை நீங்காத நித்தர்வணி புரிந்தின்பம் சித்தி பெறுவேனோ. மதம் பரவு மலைச்செருக்கில் சிறந்த சிறியே நான் வள்ளல் குரு நாத திரு உள்ளம் அறிவேனோ. சிதம்பரம், இதுக்கு இன்னொரு பேரு சிதம்பரம். அப்ப பராமரிக்கும் சிதம்பரம், ரெண்டுமே சிதம்பரம். வள்ளலார் அதை எப்படி பிரிச்சு சொல்றாருன்னா, பழச வந்து பூர்வ ஞான சிதம்பரம், இதை வந்து உத்தர ஞான சிதம்பரம். பூர்வ ஞான சிதம்பரம், உத்தர ஞான சிதம்பரம் அப்படின்னு பிரித்து சொல்ற. ஆக சிதம்பரத்தை ஆனந்த சித்த நட திரு நடந்தான் பராமரிக்குரிய